நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார். அப்படி வக்கரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போகாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும். வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்கிறார். இந்த வக்ர நிலையானது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் 4 மாதம் 14 நாட்கள் 138 நாட்களுக்கு மகர ராசிக்கு மிக மகத்துவமான நாள் என்று சொல்லலாம். மிகவும் மகத்துவமான நாள், பொன்னான நாள், சிறப்பான நாள். நீங்கள் அப்படியே இந்த நாட்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளையும் நீங்கள் என்ன பண்ணணும், வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு நாளையும் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க நாள். சரியான செயல்பாடுகளுக்கு மட்டுமே உங்களுடைய சுய வேலைகள், சுய தொழில், உங்களுடைய உறவு, உங்களுடைய நட்பு, உங்களுடைய காதல், உங்களுடைய மகிழ்ச்சி என்ற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த 138 நாட்களையும் கரெக்டான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா இனி வரப்போகின்ற அத்தனை விதமான நாட்களையும் சிறப்பாக அடைய முடியும், சிறப்பாக இருக்க முடியும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. பயன்படுத்துகிற விதம் என்பது நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த நினைப்பீங்க, தனக்காக வாழ நினைப்பீங்க, தனக்காக செயல்பட நினைப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை அறியாமல் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. நைட்டு தூங்கும்போது என்ன நினைக்கிங்க, இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நாள்லேருந்து நான் என்னை மாற்ற போகிறேன், எனக்காகவும் என் குடும்பத்துக்காண்டி வாழ போகிறேன், நான் உண்மையிலேயே மனசாட்சி பூர்வமாக சொல்கிறேன், நான் எனக்காண்டி வாழலை, என் குடும்பத்துக்காண்டி நான் வாழ போகிறேன், இல்லை என்னுடைய உறவுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, முடிவு எடுத்துகிட்டு தூங்குவீங்க. மறுநாள் காலையில் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். ஒரு 10 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற 9 மணியோ 10 மணியோ ஏதோ ஒரு டைம் வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வரும். நண்பா, ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு சின்ன பாதிப்பு, ஏக்கா எனக்கு ஒரு பிரச்சனை, சின்ன பாதிப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் போன்னு வரும். நீங்கள் மறுநாள் நல்லா கரெக்டான முறையில் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு பக்காவாக எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை மன ரீதியாகவோ ஒரு பிளான் போட்டு நீங்கள் வச்ச விஷயத்த ஒரே ஒரு ஃபோனு இல்லை ஒரே ஒரு நபர் நேரடியாக சந்தித்து அப்படியே ஒரு பில்டிங்கை கட்டி வச்சா சடச்சடச்சன்னு இந்த சின்ன பிள்ளையை கட்டி வச்ச பில்டிங் அப்படியே கடன்னு விழுவும் பார்த்தீங்களா? அதே போல் இந்த பூகம்பத்தில் உழுது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், அடுக்குமாடி பில்டிங் கட்டி வச்சுருப்பாங்க, சடச்சடன்னு கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை சட்டக்குன்னு சொல்லி முடிச்சிடாங்க. அப்போ அந்த நிலையிலேருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கிறணும்னா அதற்கான ஒரு பொன்னான காலம்தான் இந்த சனி வக்கர பயிற்சி காலம். நீங்கள் இந்த 138 நாட்களும் மனசார உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு வாழ்க்கை பாடமாக உங்களுக்கு உணர்த்தும். தடைகள் எல்லாம் வெளியேறும், தடைகள் எல்லாம் தகர்த்தெறிஞ்சிடலாம். உங்களை போட்டியாளர் நினச்சி உங்களை எப்படியாவது சாச்சிடணும், உங்களை எப்படியாச்சும் லாக் பண்ணிடணும், உங்களை எப்படியாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டு தொழிலையோ வேலையிலையோ லாக் பண்ணி அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்ச எதிரிகளின் சூழ்ச்சியை சனி வக்ர பயிற்சி மூலமாக நீங்கள் தகர்த்தெறிய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. வெளிநாடு யோகம் உண்டு. ஏன் வெளிநாடு போவேன், என்னை அவங்க கூப்பிடணும், என்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்காக நான் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு தொழில் சார்ந்த நபர்கள் அவர்கள் என்னை அழைக்கணும்னு எதிர்பார்க்குறேன், எனக்கான அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்க்குறேன்
அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணங்கள் சென்று அதன் மூலமாக அதிகமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாக போகுது. நம்மளுடைய மகர ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சினிமா துறையில், சின்ன திரையில், பெரிய திரையில், யூடியூப் மூலமாக, காணொளி மூலமாக, வாய்ஸ் மூலமாக தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அனைவருக்குமே அதற்கான அங்கீகாரம் செயல்பாடுகள் ஏற்பட போகுது என்பது சனி வக்கர பயிற்சி மூலமாக நம்ம அறிகிறோம். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு உதவி செய்வதற்கான ஆற்றல் உண்டு. யாருக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிக்க வேண்டும் என்று சூழ்நிலை இருக்கிறது, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வரவில்லை, ஒரு தடை ஏற்படுகிறது என்று வருத்தப்படுகிறீர்களோ, உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான செயல்பாடுகளில் உள்ள தடைகள் விலகி உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய அம்மா அப்பா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டாகும். அப்படி ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக மருத்துவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. கூட போய் பாருங்கள். அக்கறை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் உறுதியாக நல்ல ஒரு நிலைக்கு மாற்றமடைந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் அவங்க சிறப்பாக இருப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் என்பது உண்மை. யாராவது அவங்கள்ட்ட வந்து பணம் கேட்டாங்க, இல்லை கொடுத்த பணத்தை கேட்காங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. பணம் உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், என்கிட்ட பணம் இல்லைன்னு கூட சொல்லிடுங்க, ஓப்பனாக பேசிடுங்க. அது 5000 ஆனாலும் சரி, 5 லட்சம் ஆனாலும் சரி, 5 கோடினாலும் சரி, உங்களுடைய தொழிலுக்கான விஷயங்களுக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக பாதிப்பு இல்லாமல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு 20% ஏற்றம், முன்னேற்றம், மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். நான் இதை பண்ணலாமா, ஒரு வேலைக்கு போகலாமா, வெளிநாடு போகலாமா, தொழில் பண்ணலாமா, இல்லை ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா, என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என் லவர் போயிட்டார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எக்ஸட்ரா கடன் சுமைகள், புரிதல் இல்லாத நிலைகள், ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள், இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை வந்து கொடுப்பாங்க, கட்டாயமாக பேசலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க. ஜாதகம் இல்லை, அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஜாதகம் இல்லைன்னா உங்களுடைய வீடு ஓகேவா, வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம். அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும். சாமக்கோள் பிரசனம் சொல்லி இருக்குது, அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும். இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறைய இருக்குது. அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க, என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளித்து நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா, உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய
நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.